தேவனை குறித்து அறிகிற அறிவு என்கிற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் இது குறித்து நாம அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தை குறித்து பார்த்தோம். கடந்த வாரத்தில் நம்ம அது அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். தேவன் பேதுருக்கு ஒரு தரிசனம் கொடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நீ எல்லாருக்கும் என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆனால் இந்த சீஷர்கள் பார்த்திங்கன்னா யூதர்களுக்கு தான் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. சிதறி போன சீஷர்கள் எல்லாருமே சுவிசேஷத்தை யாருக்கு தான் அறிவித்தாங்கன்னா யூதர்களுக்கு தான் அறிவித்தாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் யோவான் 10வது அதிகாரத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த மந்தையில் இல்லாத ஆடுகளையும் நான் இந்த தொழுவத்தில் கொண்டு வர வேண்டும். எந்த மந்தையில் இல்லை, யூதர்கள் என்கிற மந்தையில் இல்லாத ஆடுகளையும் நான் எங்கே என்ன பண்ணணும், இந்த தொழுவத்தில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பேசுகிறாரு. அப்போது அங்கேயே பேசும்போதே யோவான் 10வது அதிகாரத்தில் இயேசு பிரசங்கம் பண்ணுற இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதை சொல்லும் போது அவர் யாரை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறஜாதி ஜனங்களை பற்றி பேசுகிறார். அதே போல் இயேசுவுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்காக செய்கிறாரு ஊழியத்தை. இயேசு எப்படி செய்கிறாரு, ஒரு சிஸ்டமாக செய்கிறாரு. முதல்ல தன்னுடைய காலத்தில் ஊழியங்கள் முக்கியமாக யாருக்காக செய்யணும், யூதர்களுக்கு செய்யணும். அதுக்கு பிறகு தன்னுடைய சீஷர்கள் மூலமாக ஊழியத்தை எங்கே போகணும், மற்ற ஜனக்கூட்டங்களுக்கு பூமியின் கடைசி பரியந்தமும் போக வேண்டும் அப்படின்னு. அதனால தான் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் இயேசு சொல்வார், என்ன சொல்கிறார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் வரைக்கும் நீங்கள் காத்து இருக்கணும். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வந்த பிறகு நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ ஆண்டவருக்கு நோக்கம் என்னென்னா, முதல்ல எருசலேம் தொடப்படணும், யூதேயா தொடப்படணும், அதுக்கு அடுத்தது சமாரியா. சமாரியான்றது என்ன, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இன்னொரு பிரிவு. அவங்க எல்லா அவங்க சட்டத்திட்டங்களின்படி வாழலை, யூதர்கள் தான், ஆனால் சட்டத்திட்டத்தின்படி வாழலை. அவங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வாழ்கிறாங்க. இப்போ அவங்களையும் தொடப்படணும் சமாரியா. அதுக்கு அடுத்தது பூமியின் கடைசி பரியந்தம்ன்றது யார், மற்ற ஜனக்கூட்டங்கள். அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்தை ரட்சிப்பது பிதாவாகிய தேவனுடைய திட்டம் சித்தம் இருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா யூதர்கள்ட்ட பேசும்போது இயேசு பார்த்தீங்கன்னா இந்த பரிசேயர் சதுசேயர்லாம் பேசும்போது ரொம்ப அழகாக 2 காரியத்தை பேசுவார். என்ன பேசுவார்னு கேட்டிங்கன்னா, எலியா காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எவ்வளவோ விதவைகள் இருந்தாங்க. அதுவும் எலியா காலத்தில் 3 வருஷம் பஞ்சம். 3 வருஷம் என்னது பஞ்சம், மழை பெய்யல. எலியா என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் சொல்லிட்டாரு, என் வார்த்தையின்படியே 3 வருஷம் 6 மாதம் என்ன பண்ணாது, மழை பெய்யாது சொல்லிட்டாரு. அது பிறகு அவர் சொன்ன பிறகு தான் திரும்ப மழை வந்தது. அப்போ அந்த 3 வருஷம் 6 மாதம் பார்த்தீங்கன்னா பயங்கர பஞ்சம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்திலே எவ்வளோ ஜனங்கள், யூதர்களுக்குள்ளே எவ்வளோ பேர் பஞ்சத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இயேசு எதை மென்ஷன் பண்ணார்னா, எலியாவை தேவன் எங்கே அனுப்பினார் தெரியுமா, சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்னும் விதவை வீட்டுக்கு அனுப்பினார். எங்கே அனுப்பினார், சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்னும் விதவை வீட்டுக்கு அனுப்பினார். ஆக்சுவலாக அந்த சாரிபாத் என்ற விதவை பார்த்தீங்கன்னா யூத பெண் கிடையாது, அவங்க ஒரு புறஜாதி பெண். அப்போ இயேசு அந்த இடத்துல சொல்கிறாரு, இந்த 3 வருஷம் 6 மாதம் பஞ்சத்தில் யூதர்களுக்குள்ளே எவ்வளோ பேர் இருந்தாங்க, பஞ்சத்தில் கஷ்டப்படுற யூதர்கள் இருந்தாலும் தேவன் விதவைக்கு யார் எந்த விதவைக்கு அனுப்பினார் எலியாவனா, புறஜாதி. அப்போ தேவனுடைய திட்டம் அப்போதுலேருந்து அவர் வெளிப்படுத்தினே இருக்கிறாரு, யூதர்களையும் ரட்சிக்கணும், மற்றவங்களையும் ரட்சிக்கணும், யூதர்களையும் ரட்சிக்கணும், மற்றவங்களையும் ரட்சிக்கணும். அதே போல் தான் இன்னொரு இடத்துல சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, எலிசா காலத்தில் யூதர்களுக்குள்ளே எவ்வளோ பேர் குஷ்டரோகிகள் இருந்தாங்க, ஆனால் யூதர்களுக்குள்ளே இருந்த குஷ்டரோகிகள் சுகமாக்கப்படலை, குணமாக்கப்படலை. புறஜாதியாக இருந்த சீரியா தேசத்து படைத்தலைவனாகிய நாகமான் சுகமாக்கப்பட்டான். அப்போ பாருங்கள், யூதர்களுக்குள்ளே நிறைய குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க சுகமாகலை. ஆனால் யார் சுகமானது, சீரியா தேசத்து படைத்தலைவனாகிய நாகமான். குஷ்டரோகியாக இருந்த அந்த நாகமான் அந்த யோர்தான் நதியில் 7 முறை மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது
7வது முறை மூழ்கி எழுந்திருக்கும் போது அவர்களுடைய குஷ்டரோகம் நீங்கி ஒரு அற்புதமான முறையில் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். அப்போ அதையும் இயேசு மென்ஷன் பண்ணுறாரு. எதுக்காக மென்ஷன் பண்ணுறாரு? தேவன் யூதர்களை மட்டும் நேசிக்கிறார்னு நினைச்சிடக்கூடாது. அவர் யூதர்களையும் நேசிக்கிறார், மற்ற ஜன கூட்டங்களையும் என்ன பண்ணுறாரு? நேசிக்கிறார். அது ஏன் நான் இவ்வளோ இதை அழுத்தி சொல்கிறேன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் பைபிள் படிக்கும் போதில் எனக்கு நிறைய ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா தேவன் என்ன இப்படி ஒரு பட்சமாக இருக்கிறார? எப்படி இருக்காரு? ஒரு பட்சமாக இருக்கிற மாதிரி இருக்குதா? ஒரு பக்கமாக ஒன் சைடாக ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுதா அப்படின்ட்டு இல்லை. ஆனால் தேவன் பல வகையில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறாரு. ஆனால் நமக்கு நிறைய காரியங்கள் தெரியல, எழுதப்படலை. அதுதான் உண்மை. ஆனால் சொல்லப்போனால் யூதர்கள் மத்தியில் தேவன் எந்த அளவுக்கு தன்னை வெளிப்படுத்தி வேலை செஞ்சுக்கிறாரோ அந்த அளவுக்கு புறஜாதிகள் ஜனங்கள் மத்தியில் என்ன பண்ணியிருக்காரு? வெளிப்படுத்தி வேலை செஞ்சு கொண்டு வந்திருக்கிறார். சரி, இது அப்போஸ்தலரில் நம்ம 15வது அதிகாரத்தில் போகலாம். அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் ஒரு இந்த யூதர்கள் புறஜாதிகளுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் உருவாகிறது. அந்த இடத்துல பெரிய அந்த ஆர்குமெண்ட் நடக்கும்போது தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசுகிற வார்த்தைகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏழாவது வசனத்தில், மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். யாரை தான் தெரிந்து கொண்டாரா தேவன்? பேதுருவை தான் தெரிந்து கொண்டார். யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்க? புறஜாதி ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க பேதுருவை தான் தெரிந்து கொண்டார். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்? அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் என்ன பண்ணோம்? போய் பார்த்தோம். பேதுருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறார். வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி 4 முனைகள் கட்டப்பட்டு இறங்கி வருது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பலவிதமான மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், இந்த யூதர்கள் அருவருப்புன்னு சொல்லப்படுகிற மிருகங்கள்லாம் கூட உள்ளே இருக்குது. அதை வச்சு தேவன் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? பேதுருவே, எழுந்துரு, அடித்து புசி. எழுந்துனா பண்ணு, அடித்து புசி அப்படின்றாரு. ஆனால் பேதுரு என்ன சொல்கிறாரு? நான் தீட்டு அருவருப்பான யாதொன்றையும் புசித்தது கிடையாது, என் வாயில் போனது கிடையாது, எனக்கு வேணாம், மறுக்கிறாரு. 3 முறை அந்த வார்த்தை வருது. 3 முறையும் பேதுரு மறுக்கிறாரு. 3 முறையும் தேவன் என்ன சொல்கிறாரு? தேவன் சுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று எண்ணாதே. இது எதை குறிக்குதுன்னா, அவர் சாப்பிட்றதை பற்றி தேவன் பேசலை. இங்கே எதை பேசுகிறாருன்னா, புறஜாதி ஜனங்கள் மத்தியில் பேதுரு போய் ஊழியம் செய்யணுன்ட்டு தேவன் விரும்புகிறாரு. ஆனால் பேதுருக்கு புறஜாதி ஜனங்கள் மத்தியில் போய் ஊழியம் செய்யறதுக்கு விருப்பம் கிடையாது. அவர் யூதர்கள் மத்தியில் தான் ஊழியம் செய்யணுன்ட்டு இருக்கிறாரு. ஆனால் தேவனுடைய திட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா, பேதுரு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, பேதுருவை குறித்து ஒரு பரிபூர்ணமான சித்தம், திட்டம் தேவனுக்கு என்னென்னா, பேதுருவை புறஜாதி ஜனங்கள் மத்தியில் யூஸ் பண்ணணுன்றது தேவனுடைய திட்டம். ஆனால் அது நடந்துச்சா பேதுரு வாழ்க்கையிலன்னு பார்த்தா நடக்கலை. பேதுரு கடைசி வரைக்கும் யாருக்கு தான் ஊழியம் செஞ்சு முடிச்சாரு? யூதர்களுக்கு தான் ஊழியம் செஞ்சு முடிச்சுட்டு போனார். அப்போது பாருங்கள், ரொம்ப இயேசுநாதர் கூட இருந்தால் கூட அவருடைய சித்தத்தை திட்டத்தை முழுமையாக என்ன பண்ணலைன்னா ஏற்றுக்கொண்டு செயல்படலை சீடர்கள், அப்போஸ்தலர்கள் நிறைய பேர் நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே இயேசுநாதருடைய வார்த்தைகள்லாம் 100% கீழ்ப்படியலை. அவங்க ரொம்ப பயங்கரமான, அவங்க லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர போராட்டம், பிரச்சனைகள், அதன் மத்தியில் இயேசுவை தெரிஞ்சு கொண்டாங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரி கிடையாது. அந்த காலகட்டம் பயங்கரமான ரோமர்கள் ஆட்சி. இதன் மத்தியில் பார்த்தீங்கன்னா அவங்க இயேசுவை ஃபாலோ பண்ணுறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் மத்தியில் போகலை. ஆனால் இயேசு பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியத்தில் 2 பேராக என்ன பண்ணுவார்னா அனுப்புவார். அப்போ மத்தேயு 10வது அதிகாரத்தில் வரும். இயேசு 2 பேராக என்ன பண்ணுவார்? அங்கங்கே அனுப்பி ஊழியம் செய்ய அனுப்புவார். அப்படி அனுப்பும் போது அவர் புறஜாதிகள்கிட்டையும் அனுப்புவார். யூதர்கள், மெயினாக யூதர்கள் தான் அனுப்புவார். ஆனால் அப்படி போகும்போது அவங்க மூலயமா புறஜாதிகளும் சுவிசேஷத்தை கேட்குறாங்க, ஒரு ஜனக்கூட்டங்கள்லாம். ஆனால் இயேசு அனுப்பும்போது கூட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கே போங்கன்னாரு. ஆனால் இயேசு மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் வரும்போது, 18லேருந்து 20 வரும்போது என்ன சொல்கிறாரு? நீங்கள் உலகமெங்கும், பூமி எங்கும், பூமியின் கடைசி பரியந்தம் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள்னாரு. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள்னு சொன்னார். உலகமெங்கும் போக சொன்னார்.
சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்க சொன்னார். ஆனால் சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் அவங்க யூதர்களுக்கு தான் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆனால் தேவன் கிருபை உள்ளவர். பவுல் என்ற ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறாரு. யாரை தேர்ந்தெடுக்கிறாரு? பவுல், சவுல் என்று சொல்லப்படுகிற பவுலை தேர்ந்தெடுத்து பவுல் மூலமாக புறஜாதிகள், அதாவது இந்த உலகமெங்கும் இருக்கிற ஜனக்கூட்டங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். பார்த்தீங்கன்னா இவங்க மூலமா அற்புதங்கள் நடந்தது. ஆனால் பவுல் மூலமாக விசேஷித்த அற்புதங்கள் நடந்தது. அப்போஸ்தலர்கள் மூலமாக என்ன நடந்துச்சு? அற்புதங்கள் நடந்தது. பவுல் மூலமா விசேஷித்த அற்புதங்கள். பவுல் பேதுரு போனார்னா நிழல் பட்டு தான் சுகமானாங்க. ஆனால் பவுல் போவே வேணாம், அவர் எங்கே வேணாலும் இருப்பார். ஆனால் அவர் யூஸ் பண்ண கர்ச்சீப்பு பெல்ட்டை எடுத்துகிட்டு போய் யார் மேலே போட்டால் அற்புதம் நடக்கும். பார்த்தீங்களா? பேதுரு மூலமாக அற்புதம் நடந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. யோவான் யாக்கோபு மூலமாக அற்புதங்கள் நடந்தது, தோமா மூலமாக அற்புதங்கள் நடந்தது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பவுல் மூலமாக விசேஷித்த அற்புதங்களை தேவன் செய்தருளினார். ஏன்னா பவுல் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்துக்கு, திட்டத்துக்கு தன்னை முழுசாக ஒப்பு கொடுத்தார். அது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் கூட பரிபூர்ணமான பயங்கரமான காரியங்கள் நடக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனுடைய திட்டத்துக்கு, சித்தத்துக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்கணும். பேதுரு மூலமாக கூட நடந்திருக்கும். ஆனால் பேதுரு என்ன பண்ணலன்னா ஒப்பு கொடுக்கல. அவர் ஒர்க் பண்ணல. அவரை பொறுத்தவரை அவர் என்ன சொல்கிறாரு? வேணாம், எனக்கு புறஜாதிகள்லாம் வேணாம், ஏன்னா யூதர்கள் மத்தியிலேயே ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு இருந்துட்டாரு. ஆனால் இப்போ பவுல் ஊழியம் செய்யும்போது பயங்கரமான காரியங்கள் நடக்குது. இப்போ பிரச்சனை வருது. பவுல் மூலமாக ரட்சிக்கப்பட்ட இந்த புறஜாதி கிறிஸ்தவர்கள், இந்த யூத கிறிஸ்தவர்கள் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகளாக இருந்தாங்க. புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் நியாயப்பிரமாணத்தை புறஜாதி கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட புறஜாதி கிறிஸ்தவர்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா, ஃபாலோ பண்ண வேண்டியதா இல்லையான்னு சொல்லிட்டு சபை கூடி தீர்மானம் எடுக்குது. தீர்மானம் எடுக்கும்பொழுது தான் ஒரே தர்க்கம், ஒரே வாக்குவாதம் உண்டாகுது. இவங்க யூதர்கள் என்ன சொல்கிறாங்க? ரட்சிக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணுன்றாங்க. இவங்களுக்கு தெரியல பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு தெரியல. ஆனால் இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெரிய விஷயம் என்னென்னா, நியாயப்பிரமாணத்தை நன்றாய் அறிந்திருக்கிற பவுலுக்கு தெரியும். இப்போ பவுல் கண்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடில் பவுல் கண்டி ஊழியம் செஞ்சு புறஜாதி ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தலைன்னா இந்த புறஜாதி ஜனங்க மேலே எதை சுமத்திட்டு இருப்பாங்க தெரியுங்களா? நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கை கொள்ளணுன்ற ஒரு இதுவை சுமத்திட்டு இருப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, பேதுரு மூலமாக ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பேதுரு மூலமாக இப்படி பவுல் மூலமாக ரட்சிக்கப்படுற மாதிரி பேதுரு மூலமாக ரட்சிக்கப்பட்டிருந்தா இந்த ரட்சிக்கப்பட்ட புறஜாதி கிறிஸ்தவர்கள்லாம் எதை தான் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும்? நியாயப்பிரமாணத்தை. ஏன்னா திரிச்சிட்டு இருப்பாங்க நியாயப்பிரமாணத்தை. தேவன் அதுலேயும் பாருங்க எவ்வளோ கிருபையாக வேலை செய்கிறாரு. பவுல் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம், பேதுருவை விட நியாயப்பிரமாணத்தை பவுல் பயங்கரமாக அறிந்திருந்தார். பேதுருவை விட பவுல் நல்லா படித்தவர் எல்லா விதத்துலேயும். பேதுரு ஒரு இடத்துல எழுதுறாரு. என்ன எழுதுறாரு தெரியுங்களா? பவுல் சொல்லுகிறதை அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது. பவுல் சொல்றத என்ன பண்ண முடியலையா? புரிஞ்சிக்க முடியல அப்படின்றாரு. யாரால புரிஞ்சிக்க முடியலையா? பேதுருவால புரிஞ்சிக்க முடியல சொல்றாரு. புரிஞ்சிக்க முடியல பவுல். ஏன்னா பவுல் நல்ல நியாயப்பிரமாணத்தில் ஊறி தேறி சொல்லுவாங்க தெரியுமா, நல்ல ஊர்னவருங்க. அதில் அவர் ஊர்னவருங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது போல ஊறினவர் யார்? பவுல். எனக்கு தெரியுங்க, நிறைய பேருக்கு இன்னைக்கு நிறைய பாஷங்களுக்கு நியாயப்பிரமாண போதனைன்னா என்னன்னு தெரியாது, கிருபையின் போதனைன்னா என்னன்னு தெரியாது. சில பேர் எடுத்த உடனே என்ன சொல்கிறாங்க, இந்த சைடில் இருக்கிற நியாயப்பிரமாண ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிருபையின் ஊழியம்லாம் தப்பு. ஏன் கிருபையின் ஊழியம் தப்புன்னா அதுக்கு அவங்க சில ரீசன் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிற ரீசன் கவனிங்க, அவங்களுடைய மனதின்படி தப்புன்றது தான் சொல்கிறாங்களே ஒழிய வேத வசனத்தின்படி தப்புன்னு நிரூபிக்க முடியாது. அவங்க மனசின்படி தப்பு, வேத வார்த்தையின்படி தப்புன்னு சொல்ல முடியாது. கிருபையின் உபதேசத்தை வேத இந்தந்த வசனத்தின்படி தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் எதன்படி தப்பு சொல்லுவாங்க? அவங்க மனசில் சில காரியங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்படிலாம் ஆகிடும், அப்படி ஆகிடும், இப்படி போதிச்சா அப்படி ஆகிடும், அப்படி போதிச்சா இப்படி ஆகிடும். அவங்க சொல்கிறது பொதுவாக ஒரு காரியம் என்னென்னு, நீங்கள் கிருபை ரொம்ப போதிச்சிங்கன்னா மக்கள் பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க, அவங்களுக்கு பாவ உணர்வு இருக்காது அப்படின்வாங்க.
அது நான் என்னால் ஏற்றுக்கவும் முடியாது. ஏன்னா வந்து கிருபையில் வரும்போது தான் முதல்ல ஒரு மனுஷனை ஒரு ஃப்ரீயாக விட்ட உடனே தான் அவன் என்ன நடக்குதுன்னா, முதல்ல அவன் யாருன்னே அவனுக்கு தெரியுது. அவனை நீங்கள் அதுதான் சொல்ல பாருங்க, ஒரு நாயை ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சுருந்தீங்கன்னா, கட்டி வச்சுட்டு நம்ம சொல்ல முடியுமா, எங்கள் நாய் இந்த இடத்த தாண்டி போகவே போகாது அப்படின்னு சொன்னால் யாருன்னா என்ன சொல்லுவாங்க? முதல்ல கயித்தை அவுத்து விட்டு பாரு, அப்போதான் அது அந்த நாய் யாருன்ட்டு அதுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். நீ 10 அடி வரைக்கும் ஓடுற அளவுக்குள்ள கயிறை போட்டு கட்டி வச்சுட்டு, என் நாய் வீட்டுக்குள்ளே வராது, என் நாய் பின்னாடி போவாது, எங்கே போவாது அங்கே போவாது அப்படின்னா அது என்னன்னா நீ கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கிற. அப்போ பிரமாண உபதேசன்றது அப்படிதான், மனுஷங்களை வந்து பயமுறுத்தி கயிறு போட்டு கட்டி வைக்கிற மாதிரி வச்சு இருக்குது. நீ இதை செய்யலைனா கடவுள் இதை செய்வார், நீ இதை செஞ்சினா இதெல்லாம் உனக்கு நடக்கும், இந்த கெடுதல் நடக்கும், இந்த நாசமோசம் நடக்கும். இனி ஏன் இயேசுவை ஏற்றுக்கணுங்க? ஒரு ஒழுக்கமாக வாழ்கிறாங்க, பரிசுத்தமாக வாழ்கிறாங்கன்னா இயேசுவை நேசித்து வாழல, கயிறு போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. நீ இதை செஞ்சிட்டா கடவுள் உன்னை என்ன பண்ணுவார், அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார். நீ இதை செய்யலை, கடவுள் உன்னை இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார், பயமுறுத்தி வச்சிருக்கனால வாழ்கிறாங்க. ஆனால் தேவன் அந்த வாழ்க்கையை விரும்பலை. அவர் அப்படி விரும்புகிறவராக இருந்தால் முதல் மனுஷன் ஆதாம் ஏவாள்கிட்டே கயிறை போட்டு கட்டி வச்சிருப்பார். முதல் மனுஷன்கிட்டே என்ன பண்ணி வச்சிருப்பாரு? அந்த கயிறை போட்டு அவரால் கட்டி வச்சுக்கிறதுக்கு தெரியாதுங்களா? அவர் கயிறு போட்டு என்ன பண்ணி வச்சிருக்கலாம்? ஆதாம் ஏவாள் அந்த கனியே பூசிக்காத படிக்கு, கிட்டியே போகாத படிக்கு, மரங்கிட்ட நீ தெரியாமல் போய் வராஞ்சினா கூட சாக்கடிச்சு 10 அடி தூக்கி போடுற மாதிரி சுற்றி வச்சாரு. எப்போ வச்சார் தெரியுங்களா? அவன் மீறிட்ட பிறகு அந்த கனியை அவன் புசிக்காத படிக்கு அதுக்கு சுடரொளி பட்டயத்தை வச்சாராம். அந்த மரத்துக்கு என்ன வச்சாரா? சுடரொளி பட்டயம். அந்த கனியை தொட்டு அவன் சாப்பிடாத படிக்க அந்த ஏதன் தோட்டத்தை மூடிட்டாரு, க்ளோஸ் பண்ணிட்டு, அவன் அதுக்குள்ளே போகாத படிக்கும் அதை க்ளோஸ் பண்ணிட்டாரு, சீல் பண்ணிட்டாரு. அதை ஆரம்பத்திலே அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? அந்த மரங்கிட்ட போனாலுமே ஒரு சாக்கு அடிக்கிற மாதிரி வச்சுருந்தாருன்னா ஆதாம் சாப்பிட்ருப்பாரா, ஏவாள் சாப்பிட்ருப்பாங்களா? ஒன்றுமே பண்ணிக்க முடியாது. அப்போ தேவன் வந்து என்ன விரும்புகிறாருன்னா, ஒரு மனுஷன் வந்து பொதுவாகவே தேவனுடைய சித்தம் திட்டம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு முழு உரிமை சுயாதீனத்தை கொடுக்க விரும்புகிறார். கொடுத்து அதன் மத்தியில் அவன் தன்னை நேசித்து தனக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போ இதை வந்து நியாயப்பிரமாண போதனை வந்து இந்த சிஸ்டத்தை கொண்டு வராது. நியாயப்பிரமாண போதனை என்ன பண்ணணும்னா கயிறு போட்டு கட்டி வைக்கிற போதனை. ஆனால் கிருபையின் போதனை என்ன பண்ணுது? அவனை விடுவிக்குது. விடுவிச்ச உடனே பாருங்க, கொஞ்சம் அவன் ஒரு ஆட்டம் ஆடுவான். எப்பவுமே கிருபையின் போதனையில் வந்த உடனே இந்த நியாயப்பிரமாணத்தில் இருந்தவன் என்ன பண்ணுவான்? இளையகுமாரன் செஞ்ச வேலையை செய்வான். இளையகுமாரன் எப்படி ஓடி போய் ஒரு ஆட்டம் போட்டு, ஆனால் அதில் எல்லாம் சரியாகி வந்துட்டான் பாருங்க, அதே போல் வருவான். கொஞ்சம் ஆரம்பத்தில் நியாயப்பிரமாண போதனையில் இருக்கிறவங்க கிருபையின் போதனையில் வரும்போது ஆரம்பத்தில் அவனுக்கு பெரிய விடுதலை மாதிரி இருக்கும். அவங்களுக்கு புரியாது, ஐயோ நான் என்ன பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டாரா, என்ன தப்பு வேணாலும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஆனால் நாளாக 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 அந்த கிருபையின் போதனையில் என்னென்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நியாயப்பிரமாண போதனையிலையும் கிருபையின் போதனையிலும் என்ன ஒரு ப்ளஸ் மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாண போதனையில் மக்கள் வந்து இந்த மத ரீதியாக பின்பற்றுவதனால அவங்களுக்கு கடவுள் எங்கே தான் இருக்கிறான்ற ஒரு எண்ணம் வரும்னா, சர்ச்சுக்கு வரும்போது பயபக்தியாக இருப்பாங்க. எப்போ பயபக்தியாக இருப்பாங்க? சர்ச்சுக்கு வரும்போது பயபக்தியாக இருப்பாங்க. சர்ச்சை விட்டுட்டு வெளியே போனோன்னா அவங்களுக்கு என்ன ஆகிடும்? அந்த பயபக்தியெலாம் குறைஞ்சிடும். ஏன்னா அவங்க வந்து மத ரீதியாக பிரமாணம், லா என்னன்னா, சர்ச்சில் கோயிலில் ஆண்டவர் இருக்கிறாரு, எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும், ஃபுல் பீட்டு மேலே ஏறக்கூடாது, மேலே ஆண்டவர் சேர் சிங்காசனம் போட்டு எங்கே உட்காந்துக்கிறாரு, இங்கே தான் உட்காந்துக்கிறாரு, அதனால் நீ மேலே ஏறக்கூடாது, இப்படி சொல்லி சொல்லி இது பிரமாணம் இருக்கிறதுனால அவன் அங்கேருந்து வரும்போது இங்கே புல்பீட்டில் தெரியாமல் கூட அவன் இடிச்சிடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து வருவான். எனக்கு மேலே சிங்காசனத்தில் யார் உட்காந்துக்கிறார்? சேரை போட்டு ஏசு உட்காந்துக்கிறார், பரிசுத்தமானவர் உட்காந்துக்கிறார், நான் இடிச்சிடக்கூடாது, நான் ஒரு பாவி அப்படின்லாம் இருப்பான். எல்லாம் கரெக்டாக கோயிலில் இருக்கிற வரைக்கும் எல்லாம் கரெக்டாக இருப்பான். வெளியில் போன உடனே அவன் மனநிலை மாறிடும். மனநிலை என்ன ஆகிடும்? வெளியில் போன உடனே சாமி எங்கே தான் இருக்கிறாரு? புல்பீட் மேலே சேரை போட்டு உட்காந்துக்கிறாரு, நான் இங்கே என்ன பண்ணாலும் பண்ணலாம், யாருக்கும் தெரியாமல் பண்ணிக்கணும், அவ்வளோதான். யாருக்கும் ஏன் தெரிஞ்சு பண்ணக்கூடாது? தெரிஞ்சு பண்ணால் நம்ம பேர் ரிப்பேர் ஆகிடும். அதனால் தெரியாமல் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் வாழ ஆரம்பிச்சான். இதுதான் வந்து லா ப்ரீச்சிங்கில், நியாயப்பிரமாண போதனையில். ஆனால் கிருபையின் போதனையில் என்னென்னா,
கிருபையின் போதனையில் என்னத்தை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, பரிசுத்தானவர் உனக்குள் இருக்கிறார் அப்படின்றத ரொம்ப என்ன பண்ணுறோம், ஆழமாக போதிக்கிறோம். அப்போ அவனுக்குள்ளே வந்து எப்பவுமே ஒரு தவறு செய்யணுன்ட்டு ஒரு மனநிலை வரும்போது கூட முதல்ல அவனுக்குள்ளே வர முதல் கேள்வி என்ன வரும்னா, எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரு, எனக்குள்ளே பரிசுத்தானவர் இருக்காரு, நான் இவரை வச்சுக்கின்னு எப்படி இந்த தவறு செய்வது, நான் இவரை வச்சுன்னு எப்படி இந்த பாவம் செய்வது, நான் இவரை வச்சுன்னு எப்படி இந்த அவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களில் ஈடுபடுவது. அப்போது இங்கே விடுதலை இருக்குது, கூடவே பரிசுத்தாவினர் இருக்கிறான்ற சத்தியம் ஆழமாக இருக்கிறதுனால இவன் கொஞ்சம் ஆரம்பத்தில் இவன் அப்படி இப்படி இருந்தால் கூட நாளாக நாளாக சரியாயிடுவான், இளையகுமாரன் மாதிரி. ஆனால் இந்த மூத்த குமாரன் பாருங்க, ஒழுங்காக இருக்கிற மாதிரி இருந்தான். ஆனால் அப்போ அவன் தான் வெளில நின்றுன்னு கிடக்கிறான், வீட்டுக்கு வெளியில். வீட்டில் அப்பா சந்தோஷத்தை கொண்டாடும் போது அப்பா கூட சந்தோஷப்படாமல் எங்கே இருக்கிறான், வெளியில் இருக்கிறான். இதுதான் வந்து நியாயப்பிரமாண போதனை கண்டிப்பாக வந்து அவங்களெல்லாம் அப்படி தான் உண்டாக்கிடும். நியாயப்பிரமாண போதனையில் அதுதான் நான் என்ன சொல்கிறேன், அவங்க வெளிப்படையாக இருக்க மாட்டாங்க. நியாயப்பிரமாண போதனையில் நடிப்பாங்க, ரொம்ப கீழ்ப்படுகிற மாதிரி இருப்பாங்க, உண்மையான கீழ்ப்படிதல் இருக்காது. அங்கே ஆண்டவரை நேசிக்கிற தன்மையே இருக்காது, அன்புன்னுவாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட அன்பும் இருக்காது, மனுஷங்கிட்டையும் அன்பு இருக்காது அங்கே. அல்லேலூயா. அப்போ அதனால தான் தேவனே வந்து என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா, மக்கள்களுக்கு கிருபையின் உபதேசத்தை தான் தேவனே விரும்புகிறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதனால் பவுல் நியாயப்பிரமாணத்தில் ஊறுனவராக இருந்ததுனால தேவனுடைய கிருபையை அறிந்து கொள்ளும்போது அவருக்கு அது ரொம்ப பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஐயோ, கடவுளை இப்படி இருக்கிறாரா? ஏன்னா அவர் வந்து கடவுளை எப்படி பார்த்தாருன்னா, நியாயப்பிரமாணத்தில் தான் நிறைய பார்த்தாரு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். புரியுதுங்களா? அங்கே வந்து பயங்கரமான தண்டனைகள், சட்ட திட்டங்கள்லாம் கடவுளை பார்த்தாரு. ஆனால் இங்கே வரும்போது கடவுளை கிருபையில் பார்க்கும்போது பவுலுக்கு நல்லா விளங்குது, கடவுளுடைய கிருபைனா என்ன நல்லா விளங்குது. ஆனால் இந்த பிரமாணத்தை நல்லா அறியாதவங்களால கிருபையை நல்லா அறிந்து கொள்ளவே முடியாது. எந்த ஒரு மனுஷன் கிருபையை நல்லா அறிஞ்சிக்க முடியும்னா, பிரமாணம் யாருக்கு நல்லா நிறைய தெரியுதோ அவங்க தான் கிருபையை பற்றி நல்லா தெரிஞ்சிக்க முடியும். சர்க்கரையுடைய டேஸ்ட்டு யாருக்கு தெரியும் தெரியுங்களா? சர்க்கரையே வாழ்நாளில் சாப்பிடாம வெறும் கசப்பாகவே சாப்பிட்டு இருக்கிறவனுக்கு ஒரே ஒரு சிட்டிக்கை சின்னதாக ஒரு ரெண்டு கையில் பிடிச்சி, ரெண்டு விரலில் பிடிச்சி அப்படி எடுத்து நாக்கில் போட்டிங்கன்னா கூட அவனுக்கு எப்படி இருக்கும்? தித்திப்பு. சொல்லுவான், இப்படிலாம் இருக்குமா அப்படின்னுவான். ஏன்னா அவன் வாழ்நாள் ஃபுல்லாக இதை தான் சாப்பிட்டுக்கிறான், கசப்பாகவே தான் சாப்பிட்டு இருக்கிறான், அவனுக்கு தித்திப்புனா என்னன்னு தெரியாது. அதுபோல் தான் பிரமாணத்திலேயே ஊர்னவனுக்கு கிருபையை பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ, கடவுள் இவ்வளோ நல்லவரா, கடவுள் இவ்வளோ கிருபையாக இருக்கிறாரா, கடவுள் இவ்வளோ தயவாக இருக்கிறாரான்னு சொல்லிட்டு அந்த கிருபையின் மூலம் கடவுளை அவன் பார்க்கும்போது ஐயோ கடவுள் எவ்வளோ நல்லவர்ன்றது விளங்கும். ஆனால் லாலியே பார்க்குறவனுக்கு கடவுள் நல்லவர்ன்ட்டு விளங்கவே விளங்காது, இரக்கம் உள்ளவர்னு விளங்காது, தயவு உள்ளவர்னு விளங்காது. அவன் லாலியே பார்த்து பார்த்து அப்படியே இருக்கிறதுனால அவனுக்கு விளங்காது. அதை நல்லா ஊறி அதிலிருந்து கிருபையின் மூலமாக பார்க்கணும். ஆனால் தேவனுடைய பிரதான திட்டம் என்னென்னா, நாம் எல்லாரும் கிருபையின் அறிந்து கொள்ளணும், கிருபையின் மூலமாக தேவனுடைய அன்பை ருசித்து பார்க்கணும். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் சபைகள் இதை என்ன பண்ணலன்னா ஃபோக்கஸ் பண்ணல. ஏன் ஃபோக்கஸ் பண்ணலாம்? அதுதான் சொன்ன பாருங்கள் ஆரம்பத்திலேயே. நிறைய ஊழியக்காரர்களுக்கு இதில் கருத்து வேறுபாடு இருக்குது. கிருபை போதிச்சா மக்கள் பாவம் செய்வான், கிருபை போதிச்சா நான் சொல்கிறேன், தப்பு பண்ணுறவன் எங்கே இருந்தாலும் தப்பு பண்ண தான் செய்வான். கிருபையில் இருந்தாலும் அவன் தப்பு பண்ணுவான், தப்பு பண்ணுறோம் நோக்கத்தோடு இருக்கிறவன் லால இருந்தாலும் தப்பு பண்ணுவான். ஆனால் லால இருந்து தப்பு பண்ணுறவன்னா அவன் தெரியுங்களா, கொஞ்ச நாள் கழித்து பின்வாங்கி போயிடுவான். ஏன்னா சட்டம் என்ன பண்ணான், அவனை வந்து கிட்டே கொண்டு வராது. அவனை ஒரு தவறு செய்ய வைக்கும், 2 தவறு செய்ய வைக்கும், 3 தவறு செய்ய வைக்கும், 4, 5, 10, 20. அப்போ அவன் 20 தவறுகிட்ட போகும்போது அவன் என்ன ஆகிடுவான்னா, நான் தகுதியற்றவன் அப்படின்ற ஒரு மனநிலையில் போய் அவன் கடவுளை விட்டு பின்வாங்கி போயிடுவான். கடவுள் அவனை விட்டு பின்வாங்கி போகலை. நல்லா கவனிங்க, ஒருத்தன் தவறு பண்ணால் கூட கடவுள் அவன் கூட தான் இருக்கிறாரு. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் சிறைச்சாலையில் யோசேப்பு கூட இருந்தார். குழியில் இருந்தாலும் கர்த்தர் குழியில் தான் இருந்தார். புரியுதுங்களா? அவர் விலகலை. அவர் சொல்லிக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்ட்டு. அவர் என்ன எதிர்பார்க்குறாரு? சரி, நீ சேத்துல விழுந்துட்ட, பாவத்தில் விழுந்துட்ட, சரி எழுந்துரு, சுத்தமாகு, திருப்பி வா என்கிட்ட, நீ நல்லா இரு அப்படின்னு அவர் விரும்புகிறாரு.
இதுதான் கடவுளுடைய என்ன சொல்றது பெரிய கிருபை. அவர் அப்படிதான் விரும்புறாரு. ஆனா இந்த பிரமாண லால இருக்கிறவன் என்ன பண்ணுவானா, ரொம்ப சட்டமா இருப்பான். தப்பு பண்ணா கடவுள் அப்படி பண்றார் இப்படி பண்றான்னுவான். ஆனா தப்பு பண்ணிடுவான். அதுக்கு பிறகு ஒரு தப்பு பண்ண உடனே பிசாசு உள்ள புந்து என்ன சொல்லுவான் தெரியுங்களா, தப்பு பண்ணிட்ட, 1 பண்ணான்னா 9 பண்ணான்னா கடவுள் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரு, கடவுள் உனக்கு உதவி செய்ய மாட்டாரு, கடவுள் உன் ஜெபத்தை கேட்க மாட்டாரு, கடவுள் உனக்கு எந்த விதத்திலும் என்ன பண்ண மாட்டாரு, நல்லா வைக்க மாட்டாரு. ஏன்னா நீ எதில் வந்துட்ட, தப்பு பண்ணிட்ட, பாவம் பண்ணிட்ட, அதனால் நீ கடவுள்கிட்ட போவாத அப்படின்னு சொல்லுவான். இவங்க என்ன ஆகிடுவாங்க, 1 தவறு 2 தவறு 3 தவறு போய் 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 அப்புறம் அவங்களுடைய மனசு என்ன பண்ணாதுன்னா, இயேசுக்கிட்ட வரத்துக்கு இடம் கொடுக்காது, சபைக்கு வர இடம் கொடுக்காது, ஜெபிக்க இடம் கொடுக்காது, அப்படியே டோட்டலாகவே பின்வாங்கி போயிடுவாங்க. ஆனால் கிருபையில் இருக்கிறவனுக்கு அவனுக்கும் அதே நிலைமை தான். கிருபையில் இருக்கிறவன் தப்பு பண்ணும் போதும் அங்கேயும் பிசாசு என்ன பண்ணுவான்னா பேசுவான், பேசாமல் இருக்க மாட்டான். என்ன பேசுவான், நீ என்ன கிருபைன்ற, நீ இந்த பாவம் பண்ணிட்ட, அந்த பாவம் பண்ணிட்ட, அந்த தப்பு பண்ணுற, நீ என்ன பெரிய கடவுளுடைய அன்பு கின்புலாம் பேசுகிற, கடவுளை பற்றி கிருபைன்னு நினைக்கிற, அப்படி அங்கேயும் தான் பேசுவான். ஆனால் கிருபையில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, நான் 1000 தான் செஞ்சாலும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்ற அந்த மனநிலையில் இருப்பான். என்னன்னா இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா, பாவம் செய்கிற மனுஷனால கவனிங்க, லாலேருந்து பாவம் செஞ்சாலும் கிரேஸ்லேருந்து பாவம் செஞ்சாலும் அவங்க மனம் திரும்ப வேண்டியது அவங்க கையில் இருக்குது. ஆனால் மனம் திரும்பினா உதவி செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். 2 பக்கமும் என்ன பண்ணுறாரு தேவன், மனம் திரும்பினா உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் பிரமாணத்தில் இருக்கிறவன் மனம் திரும்ப மாட்டான். ஏன் மனம் திரும்ப மாட்டான்னா, அங்கே குற்ற உணர்வு பாவ உணர்வு அதிகமாயிடும். என்ன ஆகிடும், குற்ற உணர்வு பாவ உணர்வு அதிகமாயிடும். இங்கே வந்து என்னென்னா, குற்ற உணர்வு பாவ உணர்வு கம்மியாக இருக்கும் இல்லாமல் இருக்காது, இருக்கும். ஆனால் இவன் கடவுளோடு இருக்கிறதுனால ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இவன் மனம் திரும்புறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது. அவன் அங்கே என்ன பண்ணுறான்னா, அவன் கடவுளே விட்டுட்டு கடவுளுடைய சமூகத்தை விட்டுட்டு விலகியே போயிடுவான், தேவனை விட்டுட்டே விலகி போயிடுவான். கடவுள் என்னை ஏற்றுக்க மாட்டார், கடவுள்கிட்ட இப்போ நான் இந்த நிலைமையில் போனால் என்னை இன்னும் சபிச்சிருவார், இன்னும் என்னை வியாதி கொடுத்துருவார், எனக்கு நோய் நொடி கொடுத்துருவார், நான் அதை விட போகாமலே இருக்குது பரவாயில்ல அப்படின்ட்டு இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, நான் செய்கிறேன் தான், இவனும் ஒரே தப்பு தான் பண்ணுறாங்க, இவன் என்ன பண்ணுவான், கடவுள் என்னை ஏற்றுப்பார், எனக்கு பலன் கொடுப்பாரு அப்படின்ட்டு இவன் கடவுள்கிட்ட தொடர்ந்து வந்துன்னு இருப்பான். இவன்கிட்ட டிஸ்கனெக்ட் ஆகிடுவான். இவன் கனெக்டடாகவே இருப்பான். கிருபையில் இருக்கிறவன், லால இருக்கிறவன் டிஸ்கனெக்ட் ஆகிடுவான், டோட்டலாக டிஸ்கனெக்ட் ஆகிட்டு போயிடுவான். இவனை வந்து திருப்பி கொண்டு வரது பெரிய கஷ்டம். ஆனால் 2 பக்கமும் ஆவியானவர் வேலை செய்வார். இங்கேயும் தப்பு பண்ணால் வேலை செய்வார், அங்கேயும் தப்பு பண்ணால் ஆவியானவர் வேலை செய்வார். 2 பக்கமும் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, வேலை செய்வார். அவருக்கு வந்து லா கிரேஸ்லாம் கிடையாது. தப்பு பண்ணானா அவனுக்கு கண்டித்து உணர்த்துவார் ஆவியானவர். அவங்ககிட்ட பேசுவார், புரியுதுங்களா, மனம் திரும்பணும்னு சொல்லுவார், இது செய்யக்கூடாதுன்னு பேசுவார். ஆனால் இங்கே டிஸ்கனெக்ட் ஆகிட்டான்னா ஒன்றுமே கேட்காது, சவுண்டே கேட்காது. டிஸ்கனெக்ட் ஆகிட்டான்னா என்ன கேட்காது, சவுண்டே கேட்காது. ஏன்னா அவன் தான் கோயிலுக்கே வருது இல்லை, பைபிள் படிக்கிறதில்ல, ஜெபமும் பண்ணுறதில்ல, டோட்டலாக பின்வாங்கி போயிட்டான். ஏன் பின்வாங்கி போயிட்டான், நான் தகுதி இல்லாதவன், எனக்கு அருகதை இல்லை, எனக்கு அவருடைய பிள்ளைன்னு சொல்ல என்ன இல்லை, எந்த விதமான முகாந்தாரமும் கிடையாதுன்ட்டு டோட்டலாக பின்வாங்கி போயிடுவான். இதில் வந்து இவன் வந்து அப்பப்போ வந்து என்ன பண்ணின்னு இருக்கிறான்னா, கொஞ்சம் கொஞ்சம் சார்ஜ் போட்டு போகிறாரு. டோட்டலாக டவுன் பேட்டரின்னா ஆகல, ஃபுல்லாகவே இறங்கி ஆஃப் ஆகலை செல்ஃபோனு, கொஞ்சம் கொஞ்சம் வந்து சார்ஜ் போட்டு போகிறாரு. ஏதோ 10% 15% இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இங்கே வந்து பேசுறது கனெக்டட் ஆகிடும். நான் என் லைஃப்பில் கண்டுபிடிச்சது அதுதான். ஏன் கிருபையை பேசுகிறேன் நான் அப்படின்னா, எனக்கு ஒன்று தெரியுங்க, தப்பு செய்கிறவங்க 2 பக்கமும் இருக்கிறாங்க. லால இருக்கிறவங்களும் தப்பு செய்கிறாங்க, கிரேஸில் இருக்கிறவங்களும் தப்பு செய்கிறாங்க. இந்த லால இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, தப்பு செய்யக்கூடாது கேட்டு 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 அவன் செஞ்சால் நிறைய தண்டனை வரும்னு கேட்டு அவன் சின்ன தப்பு செஞ்சால் கூட டோட்டலாக கடவுளை விட்டு பின்வாங்கி போயிடுறான். இங்கே கிரேஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறதுல, அந்த பாவத்தை பற்றி ரொம்ப பெருசாக பேசுறதில்ல, கடவுளுடைய அன்பை தான் பேசுகிறோம். அதனால் இவனும் தப்பு செஞ்சானா இவன் பின்வாங்கி போக மாட்டான், கடவுள்கிட்ட தொடர்ந்து வருவான், கனெக்டட்லேயே இருப்பான். ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நாளாவது கண்டிப்பாக
இவன் மனம் திரும்புறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் ஆகுது இருக்குது. அங்கே அந்த வாய்ப்பு இல்லை. நான் அதை கண்டுபிடிச்சேன். கடவுளும் எனக்கு அதை காட்டினாரு. கடவுளும் அப்படி தான் விரும்புகிறாரு. கடவுளும் எப்படி தான் விரும்புகிறாரு? அப்படி தான் விரும்புகிறாரு. சரி, அப்போது கிருபையின் உபதேசத்தை ஜனங்களுக்கு போதிச்சு, பவுல் போதிச்சு, புறஜாதியார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் பிரமாணத்தில் இருக்கிற இந்த யூத கிறிஸ்தவர்கள் இவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, நீ லாவுக்கு வரணும், நீ நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வரும்போது தான் பேதுரு அந்த இடத்துல பேசுகிறாரு. அவர் தான் என்ன பண்ணுறாரு, 7வது வசனத்தை பேசுகிறாரு. மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். இது எங்கே நடந்துச்சு? இது எல்லாமே அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் தான் நடக்குது. நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பேதுரு பிரசங்கம் பண்ணிக்கின்னு இருக்கும்போதே அதை கேட்ட யாவர் மேலும் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் யூதர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வந்தது போல கொர்நேலியு வீட்டில் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, தேவனுடைய ராஜ்யம், வரம் என்ன பண்ணுது? இறங்கி வருகிறது. பேதுரு அதை பார்த்துட்டு தான் சொல்கிறாரு, நம்மை போல விசுவாசத்தினாலே பரிசுத்த ஆவி பெற்ற அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஞானஸ்நானத்தை விலக்கக்கூடாது. அப்படின்னா அப்போ பேதுரு மனசில் என்ன இருந்திருக்குது? புறஜாதிகளுக்கெல்லாம் ஞானஸ்நானமே கொடுக்கக்கூடாது, அப்படி தான் இருந்துருக்கிறாரு. ஆனால் இவெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்த பேர் தான் இவனுக்கு பரிசுத்தானவர் வந்தார். அவன் ஞானஸ்நானமே எடுக்கலை, அவனுக்கு பரிசுத்தானவர் முதல்ல வந்துட்டார். புறஜாதிகள் ஜனங்கள் மேலே அவன் ஞானஸ்நானமே எடுக்கலை, பரிசுத்தானவர் இறங்கி வந்துட்டார். இவங்கெல்லாம் அப்போஸ்தலர்கள்லாம் ஞானஸ்நானம் எடுத்துவங்க தெரியுங்களா? யோவானால, இயேசுனால, இயேசு சீஷர்கள்லாம் ஞானஸ்நானம் கொடுத்துருக்குறாங்க அநேகருக்கு, இவங்களும் எடுத்துருக்குறாங்க. இவங்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க பிறகு தான் வந்தார். ஆனால் புறஜாதிகள் மேலே ஞானஸ்நானமே எடுக்கலை. பரிசுத்தர் வந்த உடனே பேதுருலாம் பயந்துட்டார். சொல்கிறாரு, யாரையாவது தண்ணீரை விளக்கலாமா, ஞானஸ்நானத்தை இல்லைன்னு சொல்லலாமான்னு சொல்லிட்டு பேதுரு ஞானஸ்நானம் கொடுத்துறாரு. இப்போ அதை தான் பேசுகிறாரு. இருதயங்களே அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல, நமக்குன்னா யாரு? யூதர்களாகிய நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும். அவர்கள்ன்றது யாரு? புறஜாதிகள், புறஜாதி ஜனங்கள். இவங்க நினைக்கிறாங்க கடவுள் நம்மளை தான் நேசிக்கிறார், அவனை நேசிக்கலன்ட்டு. ஆனால் கடவுள் உடைக்கிறாரு. நான் உன்னையே நேசிக்கிறேன், அவனையும் நேசிக்கிறேன், 2 பேரும் என் பார்வையில் சமம் தான். புரியுதுங்களா? அதை தான் பேசுகிறாரு. அவங்களுக்கு தந்தருளி அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து, யாரை குறித்து? புறஜாதிகளை குறித்து என்ன பண்ணியிருக்கார்? தேவன் சாட்சி கொடுத்தார். 9வது வசனம் பாருங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. மற்ற அந்த புறஜாதி கிறிஸ்தவர்கள் இருதயங்களை தேவன் எப்படி என்ன பண்ணுறாரு? விசுவாசத்தினாலே சுத்தமாக்குறாரு. கவனிங்க, இங்கேயும் விசுவாசம்தான், இங்கேயும் விசுவாசம்தான். கடவுள்கிட்ட பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளணும், நன்மையை பெற்றுக்கொள்ளணும், ஜெபத்துக்கு பதில் பெறணும், கடவுள்கிட்ட பெரிய காரியங்கள் செய்யணும், சாதிக்கணும்னா இங்கேயும் விசுவாசம்தான், அங்கேயும் விசுவாசம்தான் வச்சிருக்கிறாரு கடவுள். ஆனால் இவன் விசுவாசத்தை விட எதை மேலே எடுத்துன்னு வந்துட்டான்னா, சட்டத்திட்டத்தை மேலே எடுத்துன்னு வந்துட்டான். விசுவாசத்தை விட எதை மேலே எடுத்துன்னு வந்துட்டான்? மோசையின் சட்டத்திட்டத்தை மேலே எடுத்துன்னு வந்து வச்சுக்கினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் புறஜாதிக்கு மோசையின் சட்டத்திட்டமே தெரியாது. அதனால் அவன் எதை தான் மேலே வச்சிருக்கிறான்? ஃபஸ்ட்டாகவே விசுவாசத்தை தான் வச்சிருக்கிறான். ஆனால் இவனுக்கு கஷ்டமாக இருக்குது லைஃபு. இவனுக்கு லைஃப் எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நியாயப்பிரமாணம், சட்டத்திட்டம், இதன் அடிப்படையில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். இவனுக்கு கஷ்டம் கிடையாது. இவன் வரான், இயேசுவை ஏற்றுக்கிறான், நீட்டாக வரான், விசுவாசிக்கிறான், பரிசுத்தான அபிஷேகன்றான், வரன்றான், வல்லமைன்றான், பயங்கரமாக நடக்குது. கொரிந்து சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. புறஜாதி சபை, கொரிந்து சபை. கொரிந்து சபையில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறவங்க இருக்கிறாங்க, அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. புரியுதுங்களா? கொரிந்து சபையில் பயங்கரமான வரங்கள் வேலை செய்யுதுங்க. எப்படி வேலை செய்யுது? ஏன் இவங்கிட்ட வேலை செய்யலை, இவங்க வேலை செய்யுது? இங்கே சபையில் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில ஆட்கள், பந்தி விசாரிப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 பேர். அந்த 7 பேர் மூலமாக என்ன நடக்குது? அற்புதங்கள் நடக்குது,
அப்போஸ்தலர்கள் மூலமாக நடக்குது, சின்ன ஆட்கள் மூலமாக நடக்குது. இங்கே வந்து புறஜாதி ஜனங்கள் மூலமாக சபையில் பயங்கரமான அற்புதங்கள் நடக்குது. ஏன் அப்படின்னா, சட்டதிட்டத்தின்படி போகும்போது நமக்கு விசுவாசம் வேலை செய்யாது. சட்டத்தில் லால போனால் ஃபெய்த்து ஒர்க் ஆகாது. புரியுதுங்களா? அதனால தான் இங்கே வந்து என்ன செய்யாதுன்னா வேலை செய்யாது. இப்போ ஏன் நான் ஃபெய்த்தை சட்டத்திட்டத்தை போதிக்காமல் ஃபெய்த்தை போதிக்கிறேன், விசுவாசத்தை போதிக்கிறேன்னா, நீங்கள் லால போனீங்கன்னா லா வந்து ஜான் ஏறும் முழம் சறுக்கும். ஒரு நாள் கரெக்டாக எழுந்திருப்பீங்க, 4 மணிக்கு எழுந்திரிச்சு கரெக்டாக ஜெபம் பண்ணுவீங்க. அன்றைக்கி மனசாட்சி எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், இன்றைக்கி நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் இன்றைக்கி எல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறேன், கடவுள் எனக்கு செய்வார். நாளைக்கு 4 மணிக்கு எழுந்திருக்க மாட்டீங்க, நாளைக்கு 7 மணிக்கு எழுந்திரிச்சிடுவீங்க. அப்போ என்ன ஆகிடும்? இப்போ விசுவாசம் இப்போ வேலை செய்யாது. 4 மணிக்கு எழுந்திருக்கும் போது விசுவாசம் வேலை செய்யும். 7 மணிக்கு எழுந்திரிச்சா விசுவாசம் வேலை செய்யாது. இப்போ விசுவாசம் வேலை செய்யலாம் கூட பரவாயில்லைங்க, அவிசுவாசம் பயங்கரமாக வேலை செய்யும். 7 மணிக்கு எழுந்திரிச்ச உடனே என்ன வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்? அவிசுவாசம் ரொம்ப வேலை செய்யும். அவிசுவாசம் இப்போ வந்து என்ன சொல்லும்? நீ இன்னைக்கு எதுவுமே கடவுள்கிட்ட வாங்க தகுதி கிடையாது, கடவுள் உனக்கு எடுத்துன்னு வந்ததெல்லாம் நீ என்ன பண்ணிட்ட? இழந்துட்ட. அவர் எல்லாம் பேக்கேஜ் எடுத்துன்னு வந்து 4 மணிக்கு வெயிட் பண்ணார், நீ 4 மணிக்கு தூங்கியிருந்த, அவர் எல்லாம் பேக்கேஜும் எடுத்துன்னு போயிட்டாரு. இப்போ 7 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கிற, 7 மணிக்கு உனக்கு என்ன கிடைக்கும்? டிஃபன் கடையில் லேட்டாக போனால் இட்லி இருக்காது, பொங்கல் இருக்காது. புரியுதுங்களா? சாம்பார் கம்மியாயிடும், சட்னி இருக்காது, எல்லாமே விற்று தீர்ந்துட்டு அவன் சொல்லுவான் ஒன்றும் இல்லை, கடை மூட போகிறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இங்கே லால அப்படி தான் பார்க்க முடியும். லால இப்போ என்ன சொல்ல, 7 மணிக்கு உனக்கு கடவுள் வச்சதெல்லாம் அவர் எடுத்துன்னு போயிட்டார். வச்சிருந்தார் 4 மணிக்கு வந்து வச்சிருந்தாரு, நீ தூங்கிந்தியே, எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுறார்? பேக்கேஜ் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டாரு. 7 மணிக்கு வந்துருக்கிற, ஒன்றுமே கிடையாது. கிடைக்கலனா கூட பரவாயில்ல, இப்போ அடுத்தது சாபம் வந்துடும். நல்லா கவனிங்க. இப்போ நீ வந்து வாங்க வேண்டியதை வாங்கிட்டேன்னா சந்தோஷம், வாங்கலைன்னா அடுத்தது என்னது? தண்டனை. நீ 4 மணிக்கு வந்து வாங்கணுங்க, அதுதான் லான்றது, அதுதான் நியாயப்பிரமாணன்றது, அதுதான். 4 மணிக்கு எழுந்திரிச்சு வந்து இதெல்லாம் கேட்டால் கடவுள் உனக்காக வச்சிருப்பார், கொடுப்பாரு. ஆனால் நீ 4 மணிக்கு வந்து வாங்கலை, 7 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா கடவுள் பரவாயில்ல, ஒன்றும் இல்லைன்னு விட்டால் கூட பரவாயில்ல, லைஃப் நல்லா போயிடும். தண்டனை. லால என்னது? தண்டனை வந்துடும். என்ன தண்டனை வந்துடும்? இப்போ என்ன தண்டனை? நீ 7 மணிக்கு எழுந்திரிச்சதுனால இன்னைக்கு உனக்கு சகலமும் குறைவுப்படும், சகலமும் நஷ்டப்படும், உனக்கு எந்த காரியம் வாய்க்காது, உனக்கு உருப்பட இன்னைக்கு நாள் ஃபுல்லாக நல்லா இருக்காது. இதுதான் லா. இப்போ மனசாட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? 7 மணிக்கு எழுந்திரிச்ச உடனே பயத்தில் ஓடும். ஆனால் உண்மையில் வந்து இப்போ இந்த சைடில் பார்ப்போம், கிருபையில் இருக்கிறவன், ஃபெய்த்தில் விசுவாசத்தில் இருக்கிறவன், இவனுக்கு வந்து லாபே தெரியாது. புறஜாதி கிறிஸ்துவனுக்கு என்ன தெரியாது? லாபே தெரியாது. இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இவன் வந்து நான் கடவுள் நல்லவர், கடவுள் என்னை நல்லா வைப்பார், கடவுள் என்னை நேசிக்கிறேன், நான் கடவுள் நேசிக்கிறேன், ஃபெய்த்தில் இருக்கிறான். இப்போ இவன் 4 மணிக்கு எழுந்திரிச்சா இவனுக்கு என்ன இருக்காது? நான் இன்னைக்கு எனக்கு பேக்கேஜோடு இருக்கிறார், அந்த எண்ணமே இருக்காது. இவன் 4 மணிக்கு எழுந்திரிச்சாலும் கடவுள்கிட்ட என்ன பண்ணுவான்? சோத்திரம் ஆண்டவரே, எப்போவுமே 7 மணிக்கு எழுந்திருப்பேன், இன்றைக்கி என்ன 4 மணிக்கு எழுப்பி விட்டுருக்கேன், ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஒரு நன்றி உணர்வோடு ஜெபம் பண்ணுவான். 7 மணிக்கு எழுந்திரிச்சாலும் என்ன பண்ணுவான்? ஆண்டவரே எப்போதும் எழுச்சிக்கிற மாதிரி 7 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கிற சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிடுவான். இவங்ககிட்ட என்ன வேலை செய்யாதுன்னா, அவிசுவாசம் வேலை செய்யாது, பயம் வேலை செய்யாது, பிசாசுக்கு இடம் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ இவங்கிட்ட வந்து அப்படி கிடையாது. ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்னா, லாவை எதுக்கு வச்சிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, பிசாசுக்கு ஒன்று தெரியும், லா வந்து மனுஷனை வாழ வைக்காது. லா வந்து ஒரு நாள் அவனுக்கு நம்பிக்கை கொடுத்துச்சுன்னா அடுத்த 5 நாளோ 4 நாளோ வாரத்தில் 7 நாளில் கிட்டத்தட்ட 30% தான் அவன் வெற்றி அடைவான், 70% தோத்துருவான் லால. கிரேஸில் பார்த்தீங்கன்னா, ஃபெய்த்தில் பார்த்தீங்கன்னா 100% வெற்றி தான். ஒருவேளை அவன் தூங்கிட்டாங்க, 10 மணிக்கு தான் எழுந்துச்சான்னு வச்சுக்கோங்க, 10 மணிக்கு எழுந்துச்சா கூட அவனுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னா, பயத்தில் இருக்காது, அவநம்பிக்கையில் இருக்காது, விசுவாசத்தில் தான் இருக்கும். 10 மணிக்கு எழுந்துச்சா கூட கடவுள் என்னை நேசிக்கிறார், கடவுள் நான் ஜெபம் பண்ண ஏற்றுப்பார், கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார்ன்ட்டு இருக்கும் ஃபெய்த்து. இவனுக்கு அப்படி இருக்காதுங்க. இவனுக்கு 7 மணிக்கு அவுட்டு, ஃபெயில் ஆகிட்டு தண்டனை வந்துடும்ன்ற பயத்தில் ஓடின்னு இருப்பான். இப்போ இவன் பார்க்குறான், இவன் லைஃப்பை இங்கேருந்து அவன் அங்கே எட்டி பார்க்குறான். இவன் எப்படி இருக்கிறான்? சந்தோஷமாக இருக்கிறான்,
கர்த்தர் நல்லவர் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்ட்டு. இவன் பார்க்குறனால தாங்கிக்க முடியல. அடப்பாவீங்களே, நாடா இவன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான், நம்மளால் இருக்க முடியலையே, நம்மளால் ஒரு சமாதானமாக இருக்க முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல. ஆனால் இவன் நல்லா இருக்கிறான், என்ன தான் பண்ணுறான், கொஞ்சம் எட்டி பார்ப்போம். அதை தான் சொல்கிறாரு, பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர். கலாத்தியரில் சொல்லுவார், உங்களுடைய சுயாதீனத்தை உளவு பார்த்து அதை கெடுக்கணும்னு சொல்லி பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர். பார்க்கலாங்களா? அதை பாருங்க, இவன் வந்து எட்டி பார்த்ததை சொல்றார் பவுல். வாங்க, கலாத்தியர் 1வது அதிகாரத்தில் இருக்கிறோம். ம் 2:4 வசனம். 2வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள், என்னது? கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை. நமக்கு உண்டான சுயாதீனம்னா என்ன? வெள்ளை துணி போடணும்னா போட்டுக்கோ, கலர் துணி போடணும்னா போட்டுக்கோ, நோ கண்டிஷன். என்கிட்ட வெள்ளை ஜிப்பா தான் இருக்குது பாஸ்டர், நான் போட்டு வர போகிறேன், போட்டுக்கோ. இல்லை பாஸ்டர், என்கிட்ட ஃபேன் ஷர்ட் கலர் கலர்லாம் இருக்குது, நான் போட்டு வர போகிறேன், போட்டுக்கோ. என்கிட்ட நகை இருக்குது பாஸ்டர், நான் நகை போட்டு வரணும்னு விரும்புகிறேன், போட்டுக்கோ. இல்லை என்கிட்ட நகை இருக்குது, இருந்தாலும் நான் நகைலாம் போட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சரி, அதுவும் தப்பும் விருப்பம்தான். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சுயாதீனம்னா என்னன்னா, உன் விருப்பத்துக்கு விட்டுட்டாரு தேவன், நீ செஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? இதில் வந்து என்னன்னா லா கிடையாது. லால வந்து என்னன்னா, வெள்ளை துணினா வெள்ளை துணி தான் போடணும், வெள்ளையில் கொஞ்சம் சின்னதாக லைட் கலரில் பூ விழுந்தா கூட உதை தான். லானா அதுதான் லா. பார்த்துக்கலாம், ஸ்கூலில் லா இருக்கும். நான் என்சிசியில் இருந்துருக்கிறேன். என்சிசியில் பயங்கரம் லா, பயங்கர சட்டத்திட்டம். எப்படி பார்ப்பாங்க தெரியுங்களா? அந்த வந்து நிற்கணும், அவர் வருவார், கொம்பு எடுத்துன்னு வந்து இடுப்புக்கு நடுவில் விடுவார், அந்த பெல்ட்டில் விட்டு இப்படி இழுப்பார். இழுத்தா கேப் உழுந்து தனியாக பெல்ட் ஆடக்கூடாது, கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணும், பெல்ட்டை டைட்டப் பண்ணு, லா. அதே போல் அந்த பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பித்தளையில் ரவுண்டு இருக்கும், போலீஸ்காரங்களுக்கு இருக்கிற மாதிரி. எங்களுக்கு என்சிசியில் பெல்ட்டில் அந்த பித்தளை இருக்கும், அதில் பார்ப்பார். பார்த்தாருன்னா அவர் முகம்லாம் க்ளீனாக தெரியணும். அதில் கொஞ்சம் அழுக்கு இருந்து சரியாக தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஓதை தான். ஷூ பார்ப்பார், ஷூ எல்லாம் பாலிஷ்லாம் பக்காவாக இருக்கணும். அதில் எங்கன்னா மண்ணு கிண்ணு பட்டு அழுகு இழுக்கு இருந்ததுன்னா, சரியாக பாலிஷ் போடல, லேஸை போடல, டைட்டாக கட்டல, நாட்லாம் கரெக்டாக போடலன்னா அதுக்கு ஓதை. நிற்கணும், நிற்கும் போது இப்படி தான் நிமிர்ந்து நிற்கணும், அட்டென்ஷனில் நிற்கணும். அது நிற்கிறத பார்ப்பார், சட்டு பார்ப்பார், பட்டன்லாம் கரெக்டாக போட்டிருக்கணும், அயன் பண்ணி இருக்கணும். லான்றது அதுதான். காய் போட்டு இருக்குது காக்கியில் தான், ஆனால் அந்த காய்க்கில் அவர் சொல்வார், கஞ்சி தண்ணி போட்டு அயன் பண்ணி அது கத்தி மாதிரி நிற்கணும் அப்படின்வார், சட்டம் டவுசரும். அப்போ யோசிச்சு பாருங்க, லான்றது அதுதான். வெள்ளை துணி போடணும்னு லா வந்துச்சுன்னா அந்த வெள்ளையிலேயே பயங்கர அவங்களுக்குள்ளேயே சண்டை நடக்கும், இந்த வெள்ளை தான் கரெக்டாக, அந்த வெள்ளை தான் கரெக்டுன்ட்டு. ஏன்னா லா, ஏன்னா அதில் சின்னதாக மிஸ்டேக் ஆனால் கூட அங்கே பெரிய பிரச்சனை வந்துடும் லாவில். ஆனால் சுயாதீனத்தில் அப்படி கிடையாது. நீ வெள்ளையில் பளிச்சுன்னு வெள்ளை போட்டாலும் பிரச்சனை இல்லை, ஊதா கலர் வெள்ளை போட்டாலும் பிரச்சனை இல்லை, பழுப்பு கலர் வெள்ளை போட்டாலும் பிரச்சனை இல்லை. அது உன்னுடைய சுயாதீனம். இயேசு கிறிஸ்துவுக்குள், கவனிங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனம். கிறிஸ்து இயேசுக்குள்ள நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? சுயாதீனம். இப்போ இந்த சுயாதீனத்தில் என்னன்னா, பொட்டு வச்சுக்கலாமா வச்சுக்க கூடாதா? ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, கிறிஸ்தவர்கள் பொட்டு வைக்கலாமா வைக்கக்கூடாதா? ஒரு வசனம் இருக்குது,
யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, மோசைக்கிட்ட சொல்கிறாரு, மோசைக்கிட்ட லாஸ் கொடுக்கும்போது சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தைகளை அந்த 10 கட்டளைகளை அவன் என்ன சொல்கிறாருன்னா சின்ன சின்னதாக எழுதி அதை ஒரு இப்போ தாயத்தெல்லாம் கட்டுறான் தெரியுங்களா? இந்த தாயத்தெல்லாம் எங்கேருந்து வந்து தெரியுங்களா? நம்ம பைபிள்லேருந்து வந்தது தான் அந்த தாயத்து. தாயத்து கட்டுறான்ல, இந்த தாயத்து கட்டுறது எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க? பைபிள்லேருந்து வந்தது தாங்க தாயத்து. தாயத்தில் என்ன பண்ணுவோம் பார்த்துருக்குறீங்களா? அது ஒரு டப்பா மாதிரி இருக்கும் தாயம். அது தாயத்து தான், அது பேர் குளிச்சோம். சார் கரெக்டாக சொல்லி போகிறேன். இந்த குளிச்சோ கட்டிக்கிறது, தாயத்து கட்டிக்கிறது, இதெல்லாம் பைபிள்லேருந்து வந்தது. அது வந்து பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்தாரு. என்ன பண்ணணும்? உன் கையில் என்ன, உன்னுடைய நெத்தியில் அந்த தாயத்தை, அந்த குளிச்சதை கட்டிக்கணும். அந்த தாயத்தை குளிச்சதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கடவுளுடைய வார்த்தையை 10 கட்டளையை சின்ன சின்னதாக எழுதி அந்த தோல் சுருளில் சுருட்டி அதை அதுக்குள்ளே டப்பாக்குள்ளே வச்சு அதை மூடி அதை கட்டி கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுது. அவை உன்னது வலது கையில் என்ன பண்ணணும்? நான் இப்போ இவன் கயிறு கட்டிக்கிறான், கயிற்றுல குளிச்சம் கட்டிக்கிறான், தாயத்தை கட்டிக்கிறான்னு, இவனுக்கெல்லாம் இதை ஏன் கட்டுறான்னு தெரியாது. கட்ட வச்சூரி என்ன உள்ளே போடணும், என்ன வெளியில் வைக்கணும், எதுக்காக கட்டணும்லாம் சொல்லியிருக்கிறாரா? ஆல்ரவுண்ட் இங்கே இருக்குது நம்மக்கிட்ட. இவனுக்கு ஒன்றும் தெரியாது. இவன் இங்கேருந்து எடுத்து திருடி எடுத்து கட்டின்னு கிடக்கிறான். எதுக்கு நீ தாயத்தை கட்டுற? ஆண்டவர் கிளீனாக சொல்கிறாரு, நான் உனக்கு கொடுத்த 10 கட்டளையை நீ மறக்கக்கூடாது. அது எப்பவுமே உனக்கு கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண, தாயத்தை இங்கேருந்து இவ்வளோ தூரம் தொங்கும், தலையில் கட்டி ஒரு நூல் மாதிரி கட்டி இந்த முனையிலேருந்து இது வரைக்கும் என்ன பண்ணோம், தொங்கும். இதுதான் 4 அடியில் இந்த தாயத்தை எடுத்துகிட்டு பொட்டாக வச்சிட்டாங்க. நீட்டாக வச்சா, ரவுண்டாக வச்சா, என்னென்னமோ பண்ணின்னு போயிட்டான். ஆனால் அது எதற்கு அடையாளம்? கண்களுக்கு நடுவே தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளை என்ன பண்ண, நீ மறந்து போகாத படிக்கு அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுது. உன் வலது கையில் என்ன பண்ணும், அதை கட்டி அதை உனக்கு எப்பவுமே ஞாபகக்குறியாக வச்சுக்கோ என்னுடைய வார்த்தைகள் அப்படின்னு சொன்னார். அது பழைய ஏற்பாட்டில் சரீரத்தில் வெளியில். புதிய ஏற்பாட்டில் இப்போ இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்குது. என்னுடைய கட்டளைகளை நான் அவருடைய இருதயத்தில் எழுதுவேன். இப்போ எழுதிட்டாரு உள்ள, புரியுதுங்களா? பரிசுத்தானவர் வந்துட்டாரு, பரிசுத்தானவர் நம்முடைய இருதயத்தில் எழுதிட்டாரு. இப்போ கிறிஸ்துக்குள்ள நம்ம இப்படி இருக்கிறோம். ஆனால் சுயாதீனத்தில் இப்போ என்னன்னா, பொட்டு வச்சுக்கணுமா வச்சுக்க கூடாதா? சுயாதீன பிரமாணம் என்ன சொல்லுது? விருப்பம் தான் வச்சுக்கோ, விருப்பம் இல்லைன்னா விட்டுடு, அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு. இதுக்காக நீ வேஷ்டியை மடித்து கட்டிக்கின்னு ரவுண்டெலாம் கட்ட வேணாம். நகை போடலாமா போடக்கூடாதா? சுயாதீன பிரமாணம்னா என்ன? போட்டுக்கணும்னு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோ, போட்டுக்க விருப்பம் இல்லைன்னா போட்டுக்காத. உன்னை கட்டாயம் கிடையாது, நீ போட்டு தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது, போடவே கூடாதுன்னு கட்டாயம் கிடையாது. இதுதான் சுயாதீன பிரமாணம். அந்த வசனம் 4வது வசனம் பண்ண, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை. கிறிஸ்து இயேசுக்குள்ள நமக்கு என்ன உண்டா இருக்குது? சுயாதீனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனம் ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த சுயாதீனம்ன்றது என்னன்னா, நீ 4 மணிக்கு எழுந்திரிச்சோம் ஜெபம் பண்ணலாம், 7 மணிக்கு எழுந்திரிச்சோம் ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஜெபம் பண்ணுன்றதான் முக்கியம். ஹலோ, எழுந்திரிச்ச உடனே முதல்ல தேவனை தேடணும், அதுதான் முக்கியம். தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், அதுதான் முக்கியமே ஒழிய இங்கே வந்து லா கிடையாது. சுயாதீனம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது, புரியுதுங்களா? இங்கேயும் நோக்கம் இருக்குது, இங்கேயும் செயல்கள் இருக்குது. இங்கே செயல்கள் இல்லாமல் இல்லை, கிருபையில் இருந்தால் அப்படியே ஒன்றும் செய்ய வேண்டியது கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இங்கேயும் தான் செய்யணும், இங்கேயும் ஜெபம் பண்ணணும், இங்கேயும் பைபிள் படிக்கணும், புரியுதுங்களா? இங்கேயும் ஊழியம் செய்யணும், இங்கேயும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், எல்லாமே இருக்குது. இங்கேயும் ஒன்றும் இல்லாமல் அப்படியே காலாட்டின்னு போய் விடுறதுலாம் கிடையாது. தேவனுக்காக நம்ம வாழணும், பரிசுத்தமாக வாழணும், சாட்சியாக வாழணும், எல்லாமே இருக்குது. ஆனால் என்னன்னா, சுயாதீனத்தின் அடிப்படையில் இங்கே லா. இதில் என்னது? லா. இந்த லாவில் என்ன பண்ணுறான்? பயந்து பயந்து வாழ்கிறான், சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறான். இவன் சுயாதீனத்தில் இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்? சந்தோஷமாக இருக்கிறான். இவன் இப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த லாவில் இருக்கிறவன் எட்டி பார்க்குறான். அதுதான் வசனம் சொல்லுது. பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து. என்ன பார்த்தானா? உளவு பார்க்குறான், எட்டி பார்க்குறான். ஏய் என்னடா, அவன் சந்தோஷமாக இருக்கிறான்டா, நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியல. ஏன் சந்தோஷமாக இருக்க முடியல? 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணால் தான் விசுவாசம் வேலை செய்யுது, தைரியம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, எல்லாமே இருக்குது.
6 மணிக்கு எழுந்திரிச்சாலுமே போயிடுதே. ஆனால் அவன் 7 மணிக்கு எழுந்திரிச்சா கூட விசுவாசமாக இருக்கிறான், அந்த சந்தோஷமாக இருக்கிறான், தைரியமாக இருக்கிறான். அவனுக்குள்ள அந்த குற்ற உணர்வே வரலையே. நமக்கு இருக்கிற அந்த குற்ற உணர்வு, அந்த பயம், அவன் என்ன சொல்கிறான், அந்த பயம் குற்ற உணர்வுலாம் பயபக்தின்னுடுமா. பயபக்தின்றது இங்கே தான் இருக்குது. கர்த்தர் நம்மளுக்கு சுயாதீனம் கொடுத்து அதில் பயபக்தியை வைக்கிறாரு. அவனுக்கு சுயாதீனமே அவன் புரிஞ்சிக்கல, அவன் பயபக்தியாகிறான். மூத்த குமாரன் யாரு? மூத்த குமாரன் எப்படி இருந்தான்? வீட்டில் அப்பா கிட்ட வந்து ஒரு கண்ணுக்குட்டி கூட என்ன பண்ண முடியலன்னா கேட்க தைரியம் இல்லை. பா எங்கள் ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலான்னு இருக்கிறோம்ப்பா, ஒரு கண்ணுக்குட்டி கொடுப்பா. கொடுத்தா நான் என்ன பண்ணுறேன், பிரியாணி செஞ்சு என் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரீட் வைக்க போகிறேன்னு கேட்கறது கூட என்ன இல்லை, தைரியம் இல்லை. ஆனால் அவன் என்ன நினச்சிருக்கிறான், நான் ரொம்ப கீழ்ப்படுகிறேன், நான் ரொம்ப உத்தமன், நான் ரொம்ப பரிசுத்தவான் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் அப்பா கேட்குறாரு, நீ கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேனப்பா. என்னது, நீ கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேனே, நான் என்ன உனக்குன்னா வேணான்னா சொல்லியிருக்க போகிறேன். இல்லைப்பா அது வந்து உங்களை நான் அப்படி நினச்சிக்கினேன். நான் அவர் கேட்பாரு, நான் எப்போ உங்ககிட்ட அப்படின்னு சொன்னேன், என்ன நீ எப்படி அப்படி நினச்சிக்கின, நீ யார் நினச்சிக்கிறது, நீ எப்படி நினச்சிக்கின, நீ மற்ற மதத்தினரை பார்த்து, மற்ற மதத்தினர் வச்சு இருக்கிற சிஸ்டம், மற்ற மதத்தினர் பின்பற்றுகிற முறைமைகளை வச்சு நீ என்ன பண்ணிக்கிற, உன் சாமியும் அது போல் நினச்சிக்கிற. இவர் வந்து மதத்தின் சாமி கிடையாது, மார்க்கத்தின் சாமி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மதத்தின் தெய்வம் கிடையாது, மார்க்கத்தின் தெய்வம். சுயாதீனத்தை கொடுத்து இருக்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான், அந்த சுயாதீனத்தை உளவு பார்த்து என்ன பார்க்குறான், எட்டி பார்க்குறான். பார்த்து என்னடா சந்தோஷமாக இருக்கிறான். எத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணான்னு கேளு, 7 மணிக்கு ஜெபம் பண்ணேன். அது 7 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணியா, சந்தோஷமாக இருக்கிறியா, விசுவாசமாக இருக்கிறியா, தைரியமாக இருக்கிறியா. ஆமாம். இப்போ அதை தான் கெடுக்க பார்க்குறான். அதை தான் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக. எதுக்கு நம்மளை அடிமையாக்க பார்க்குறான், லா சட்டத்திட்டம். இப்போ அவனை மாதிரியே மாற்ற பார்க்குறான். இப்போ என்ன பேசுவான், வந்து பேசுவான்னா, இந்த பாரு நீ இப்படி பண்ணுறதுலாம் பரிசுத்தம் கிடையாது. அவன் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க, நீ 7 மணிக்கு ஜெபம் பண்ணுறதுலாம் கர்த்தருக்கு பிரியமானதே கிடையாது, இது பரிசுத்தம் கிடையாது, இதில் அது கடவுள் இருக்க மாட்டார், கடவுள் போயிடுவார், கடவுள் போயிட்டு நீ லபலபான்னு கத்தின்னு இருக்கிற, அவர் கேட்கவே இல்லை, அவர் ஒன்றும் செய்யலன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா. இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்துட்டு சும்மா இல்லை, அவனை மாதிரி நம்மளை மாற்றுறதுக்கு, அவன் ஏற்கனவே நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக இருக்கிறான் பார்த்தீங்களா, நம்மையும் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகள் ஆக்கும் பொருட்டாக என்ன பண்ணுறான், பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர். எப்படி நுழைஞ்சான், பக்க வழியாக நுழைஞ்சான். எப்படி நுழைஞ்சான், கடவுளுடைய வார்த்தை என்ன தெரியுங்களா, கடவுள் என்ன சொல்லிக்கிறார் தெரியுமா, அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் சொல்லியிருக்கிறாரு. நீ அதிகாலையில் தேடினா தான் கடவுளை கண்டடைய முடியும் அப்படின்னு சொல்லி பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர். அதுதான் நான் சொல்கிறேன் கேட்டுங்க, உங்களுக்கு லாவும் தெரிஞ்சிருக்கணும், கிரேஸும் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் நீங்கள் கரெக்டாக போக முடியும். நிறைய பேருக்கு கவனிங்க, லா நல்லா தெரியும், கிரேஸ் சுத்தமாக தெரியாது. இந்த சைடில் கிரேஸில் இருக்கிறவங்களுக்கு கிரேஸ் மட்டும் தான் தெரியும், லா தெரியாது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு லாவை பற்றி அக்கு வேற ஆணி வேற தெரியும், கிரேஸை பற்றியும் அக்கு வேற ஆணி வேறையா தெரியும். அதனால தான் அவர் சண்டை போடுறாரு, அதனால தான் அவர் இவ்வளோ எழுதுறாரு. இதை எழுதுறாரு பாருங்க, சூப்பராக எழுதியிருக்கிறார் பாருங்க. எப்படி எழுதுறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்குண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து சும்மா தானா, சும்மா இல்லை. ஏன் சும்மா இல்லை, இவன் நல்லா இருக்கிறானே, சந்தோஷமா இருக்கிறானே, ஹாப்பியாக இருக்கிறானே, ஃப்ரீயாக இருக்கிறானே. நம்ம இவ்வளோ அப்டைட்டாக இருக்கிறோம், நம்மளுக்கு வந்து கிடைக்கல, ஒன்றும் நடக்கலை, நம்ம நிம்மதியே இல்லாமல் இருக்கிறோம் இயேசுக்குள்ளே வந்து கூட, ஏன்னா லால இருக்கிறோம். அதனால் அவன் என்ன பண்ணுறான், இவனுடைய பார்த்து இவன் இருக்கக்கூடாது, இவனை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட வந்து பெரிய பரிசுத்தமானு சொல்கிறான், பேசுகிற மாதிரி பேசுகிறான். பரிசுத்தமாக இருக்கணும், உனக்கு பாரமே இல்லை, பாரம் வேணும், உனக்கு பாரம் வேணும், அர்ப்பணிப்பு வேணும், என்ன என்னென்னமோ அவன் லாவெல்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே என்ன பண்ணுறான், இன்புட் பண்ணுவான். நான் சொல்கிறேன், அதுக்கு தான் நான் சொல்கிறது, டிவியில் கூட பெரிய பெரிய ஊழியக்காரங்க பேசுனா கூட கிரேஸ் பேசுகிறாங்களா லா பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். கண்டுபிடிக்க தெரியலன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாக்கிடுவான், நமக்கே தெரியாது.
கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிருபில் இருந்தவன் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம்லாம் விட்டுட்டு அப்படியே மூஞ்சிலாம் தொங்கி போய் வந்துட்டுப்பான் சர்ச்சுக்கு. என்னம்மா என்ன சிஸ்டர் பிரதர், என்ன பாஸ்டர் காலையில் வச்சு ஜோம் பண்ணணும்னு நினைக்கிற பாஸ்டர், முடியவே மாட்டேங்குது பாஸ்டர். ஆண்டவர் கேட்குற மாதிரி தான் நான் கேட்கணும். ஆதாமே எங்கே நல்லா தானே இருந்த, இப்போ எங்கே இருக்கிற? சாத்தான் உள்ள பூந்து பழத்தை சாப்பிட வச்சிட்டான். நான் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுன்னு இருக்கிற ஆண்டவர். இந்த வாழ்க்கை வந்துடும். சுயாதீனம் உள்ள வாழ்க்கையை கெடுக்கிறது தான் சாத்தான். ஆதாம தேவன் எப்படி வச்சாரு? சுயாதீனம் உள்ள வாழ்க்கை. பிசாசு உள்ள பூந்து என்ன பண்ணான்? அந்த சுயாதீனத்தை கெடுத்து போட்டான். அந்த வேலையை தான் இன்னைக்கு செய்ய பார்க்குறான். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர். யார் மூலமா தான் வருவான்? சகோதரர் மூலமா தான் வருவான். சகோதரர்கள் யாரு? ரட்சிக்கப்பட்ட விசுவாசி மூலமா தான் வருவான். ரட்சிக்கப்பட்ட பாஸ்டர் மூலமா தான் வருவான். கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிற்று. எப்படி ஆயிடுச்சு? அப்படி ஆயிடுச்சு. உன் சந்தோஷம் போயிடுச்சு, உன்னுடைய விசுவாசம் போயிடுச்சு. எல்லாம் நீ இப்போ முதல்ல இருந்த சந்தோஷம் முகத்தில் இல்லை, தைரியம் இல்லை, முதல் நீ ஆண்டவரை பின்பற்றுற மாதிரி இல்லை. இப்போ ஒரே மனசும் சரியில்லை, முகமும் சரியில்லை. என்னன்னா யாரோ வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க, 4 மணிக்கு அதிகாலையில் தேடினா தான் கர்த்தர் ஜபத்தை கேட்பாரு அப்படின்ட்டாங்க. உபவாசம் இருந்தால் தான் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் சொல்லிட்டாங்க. நீ இதெல்லாம் இத்தனை பேருக்கு சோறு போட்டால் தான் கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார் சொல்லிட்டாங்க. என்னென்னமோ சொல்லி விட்டான் வந்து. இவன் இப்படிலாம் சொல்லி உன்னை என்ன பண்ணிட்டான்? எதுக்கு அடிமையாக்கிட்டான்? சொல்லுவாங்க, தான் கெட்ட குரங்கு தன்னோடு சேர்த்து வனத்தையும் கெடுத்து விட்டுச்சான். அந்த கதையாக இதுங்க வந்து இப்படி நுழைஞ்சி இந்த கள்ள சகோதரர்கள். பவுல் ரொம்ப அழகிறாரு. பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர். சகோதரர் தான், ஆனால் செய்கிற காரியம் நல்ல காரியம் கிடையாது. அதனால தான் சொல்கிறார், கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. கர்த்தர் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறார். நியாயப்பிரமாணம் லா சுயாதீனத்தை கொடுக்காது, கிருபை தான் சுயாதீனத்தை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லா என்ன கொடுக்காது? சுயாதீனத்தை கொடுக்காது. கிருபை தான் என்ன பண்ணும்? சுயாதீனத்தை கொடுக்கும். கிருபையில் வரும்போது என்ன வேலை செய்யுது? விசுவாசம் வேலை செய்கிறது. சட்டத்தில் வரும்போது விசுவாசம் வேலை செய்வது கிடையாது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் படித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் லால இருந்தாங்க. ஆனால் 40 வருஷம் 10 நாளில் போக வேண்டிய கானானுக்கு 40 வருஷம் சுத்துன்னு வனாந்தரத்தை சுற்றுறாங்க. கானான் போவே இல்லை, வனாந்தரத்தில் செத்தாங்க. எதனால செத்தாங்க? ஆண்டவர் சொல்றாரு, என்னை 10 முறை அவன் நம்பிக்கையினாலே சோதித்தார்கள். எதனால சோதிச்சாங்களா? அவிசுவாசம். நீ ஏன் கானான் போக முடியல, சுதந்திரிக்க முடியல? கடவுள் ஒன்றும் பெருசு தடை பண்ணல, உனக்குள்ள இருந்த அவன் நம்பிக்கை. அப்போ யோசித்து பாருங்கள். லா வந்து நமக்கு வந்து விசுவாசத்தை கொடுக்காது, தைரியத்தை கொடுக்காது. விசுவாசத்தின் தகப்பன் லால இருந்தார்னா அவரால் என்ன பண்ண முடியல, வேலை செய்ய மாட்டேங்குது ஃபெய்த்து. எவ்வளோ பேர் மோசே பாருங்க, லால இருந்தார், ஆனால் கானானுக்குள்ளே போக முடியல. ஏன்னா கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார், அடிச்சிட்டாரு. டமால் 2 அடி அடிச்சிட்டாரு. போக முடியல. லா வந்து எப்பவுமே அப்படிதாங்க. ஒரு நாள் சூப்பர்னும், அடுத்த நாள் டூப்பர்னும். அவள் தான் தீர்ந்து போச்சு கதை. லா அப்படிதான். ஆனால் கிரேஸ், ஃபெய்த்து உங்களை ஒவ்வொரு நாளும் வாழ வைக்கக்கூடியது. அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியுங்களா, நீங்கள் இங்கே கேட்குற சத்தியத்துக்கும் மற்ற சபைகளில் உட்காந்து கேட்டிங்கன்னா அதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் இந்த சத்தியத்தெல்லாம் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களை அங்கே தூக்கிட்டு போய் உட்கார வச்சா கூட நீங்களாக பறந்து வந்து இங்கே உட்காந்துப்பீங்க. உங்களால் அங்கே உட்கார முடியாது. ஆனால் உங்களுக்கு அது விலகலன்னு வச்சு கேட்கல. இங்கே வந்து நான் பேசுகிற சத்தியம் உங்களுக்கு விளங்கலைன்னா எல்லாத்துலேயும் ஒரே ஏசுறாதர் தான் போய் உட்காந்துப்பேன். வசனம் சொல்லிட்டு பாருங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் கேட்குற சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கிடுச்சு. ஆனால் அவன் சத்தியத்தை கேட்கல, அவனை அடிமையாக வச்சிருக்குது. அவன் பாருங்க பயந்துன்னு இருப்பான், அவனால் வரவே முடியாது. நம்ம சர்ச்சைக்கு கூப்பிட்டு பாருங்க, அங்கேயும் அதே இயேசுநாதர் தான், ஏன் இங்கேயும் அதே இயேசுநாதர். ஏன்னா லா, நிறைய லா வச்சிருக்கிறான். இந்த லா படி அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும், அதை நடந்துடும், இதை நடந்துடும். கர்த்தர் கோச்சிப்பார். எங்கள் பாஸ்ட் உபவாசம் இருந்து எனக்காக முட்டி போட்டானா அப்புறம் என் தலையை ஒடிச்சிடுவார் ஆண்டவர். இப்படி நிறைய விஷயம் வச்சுருப்பான் அவன்.
ஏன்னா லா அப்படி வச்சிருக்குது, அவனை அடிமையாக வச்சிருக்குது. அந்த வசனத்தை பவுல் ரொம்ப அழகாக பார்த்தீங்களா, நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டு. நமக்கு என்ன பண்ண பார்க்குறாங்களாம்? அடிமையாக்க பார்க்குறான். ஏற்கனவே நம்ம பாவத்தில் அடிமையாக இருந்தோம். இப்போ அதிலிருந்து, பாவத்திலிருந்து, பிசாசிலிருந்து விடுதலையாக்கி இயேசுவின் பிள்ளைகளாய் சுயாதீனத்தில் இருக்கிறோம். ஆமென். அப்போ விசுவாசம் எதை கொடுக்குது? சுயாதீனத்தை கொடுக்கிறது. சுயாதீனத்தில் இருக்கும்போது விசுவாசம் வேலை செய்யும். லால இருந்தால் விசுவாசம் வேலை செய்யாது, பயம், அவநம்பிக்கை தான் வேலை செய்யும். அப்போ எதில் இருக்கிறது நல்லது? கிருபை. கிருபையின் சத்தியத்தில் இருப்பது தான் நல்லது. புரியுதுங்களா? இதில் அவங்க 1000 அது இல்லை, இது இல்லை, லொட்டு இல்லை, லொசுக்கு இல்லைன்னு 1000 சொல்லிட்டோம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்ன? நம்மை சுயாதீனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. நம்ம அதில் தான் இருக்கணும். புரியுதுங்களா? சுயாதீனம்னா என்னன்னு பேசுன. சுயாதீனம்னா என்ன? சட்டம் இல்லை, நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு முழு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் விரும்புகிறதை செய்ய முழு உரிமை கொடுக்கப்பட்டது. அதுதான் பவுல் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நான் தப்புகளெல்லாம் போய் மாட்டிக்க மாட்டேன், தப்பு செய்ய மாட்டேன், தப்பில் போய் மாட்டி தப்புக்கு அடிமையாக மாட்டேன். எனக்கு எல்லாமே உரிமை இருக்குதுப்பா. நான் நினச்ச தப்பு செய்யலாம், ஆனால் நான் செய்ய மாட்டேன். அதுதான் சுயாதீனம். இவன் தப்பு செய்ய மாட்டான். ஏன் தப்பு செய்ய மாட்டான்னா, செஞ்சால் காலை ஓடிச்சிடுவார், கையை ஓடிச்சிடுவார், கண்ணை நோண்டிடுவார், தலையை ஓடிச்சிடுவார் அப்படின்ற பயத்தில் செய்யல. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன்னா, எனக்கு இருக்குது, நான் செய்ய மாட்டேன். நான் அதுக்காக என்னை தெரிஞ்சுக்கல தேவன் அப்படின்ட்டு. அதுதான் சுயாதீனம். ஆமென். அப்போ நீங்கள் சுயாதீனத்தில் இருக்கிறீங்க, விசுவாசத்தில் இருக்கிறீங்க. தொடர்ந்து இந்த நல்ல காரியங்களை கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஓகே, நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளில் கூட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படியும், ஆண்டவரே, மோசையின் மூலம் நியாயப்பிரமாணம் உண்டாயிற்று, இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபையும் சத்தியமும் உண்டானது என்ற வார்த்தையின்படி இந்த கிருபையையும் சத்தியத்தையும் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். இந்த கேட்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து சுயாதீனத்தை புரிந்து கொண்டு, ஆண்டவரே, இந்த சுயாதீனத்தை ஆண்டவரே கெட்ட காரியங்கள் செய்ய பயன்படுத்தாமல் நல்ல காரியங்கள் செய்ய பயன்படுத்தி, ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி இவர்களும் நன்றாக இருக்க கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெரிதாக விளங்கும்படியாக, உடைய கிருபை பிள்ளைகளை நடத்தும்படியாக, பிள்ளைகளை ஆண்டவரே போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இப்போ இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக நன்றோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அவர் சட்ட திட்டங்களையும் அறிந்திருந்தார், கிருபையும் அறிந்திருந்தார். அதனால் அவர் மூலமாக கிருபையின் சத்தியங்களை நாங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் நன்றி. நீர் எழுதி வைத்திருக்கிறபடியால் உடைய வேதத்தில் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே, உடைய விலையேற பெற்ற கிருபைக்காக நன்றோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கனங்களையும் செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், உங்கள் பரிசுத்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க. இந்த வேத பாட மூலம் வருகிற துதிகன மகிமை மாட்சிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.